வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இன்னைக்கு காலையில் நிறைய வேலைகள் இருந்ததுனால வீடியோ போட முடியலைங்க. அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. ஆனால் லேட்டாக போட்டாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் இன்னும் முடியல, போயிட்டு தான் இருக்குது. காலையில் 4:30 மணிக்கு எடுத்தேங்க. ஆக்சுவலாக 4:30 மணிக்கு எழுந்துச்சி எடுத்துட்டேன். அதை இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்லாட் முடிஞ்சிச்சு. 6ஆம் தேதி ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 7ஆம் தேதி ஸ்லாட்டில் 6,966 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. நைட்டு 2 மணிக்கு கவுண்ட் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு பாதி டிக்கெட், அதாவது இன்றைக்கி ஈவினிங் உள்ள டிக்கெட் எல்லாமே கொடுத்து முடிஞ்சு, அதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு வந்து புதன்கிழமை காலையில் உள்ள டிக்கெட்லேயும் அதுலேயும் பாதி கிட்டத்தட்ட போயிடுச்சுங்க. அதுலேயும் ஒரு 7,000 டிக்கெட் தான் பாக்கி இருக்குது. இது காலையில் 4:30 மணிக்கு எடுத்தது. திரும்ப அப்புறமா ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், நான் 6:30 மணி 7 மணிக்கு எடுக்கல. இப்போ நான் வந்து 8:40 தாங்க எடுத்தேன். அதை 8:40 வரைக்கும் அவைலபிள் இருந்தது. அதனால் 8:40 தான் எடுத்தேன். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 4,569 டிக்கெட்டு. காலைல 8:45 எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா 4,500 டிக்கெட்டுக்கு மேலே அவைலபிள் இருக்குது. கூட்டம் வந்து திருப்பதியில் இல்லைன்னு தான் சொல்லணும். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு இந்த ஒரு 15 நாளாகவே இப்படி தான் போயிட்டுருக்குங்க. பகலில் ஃபுல்லாக டிக்கெட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இது முடியல. திரும்ப ஒரு 11 மணிக்கு மேலே எடுத்துகிட்டு மறுபடியும் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் ஒரு 12:15 எடுத்தேன். அதை 12:15 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவைலபிள் அதிலே இருந்தது. இன்னும் 1,906 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. என்னது 12:15 எடுக்கும்போதே 1,900 டிக்கெட்டு. கண்டிப்பாக இது வந்து 3 மணி 4 மணி வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருப்பதிக்கு இன்றைக்கி பகலில் டேரெக்டாக போய் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க கீழே போயிட்டு ஸ்ரீனிவாசம் இல்லைன்னா சீனிவாசம் இல்லைன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் போயிட்டு இன்னும் 1,900 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இது சுலவாக தான் போயிட்டுருக்கு. 11 மணி 8:45 பார்க்கும்போது 4,500 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இப்போ 12:15 கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது 1,900 டிக்கெட், கிட்டத்தட்ட ஒரு 2,500 டிக்கெட் தான் அவ்வளோ நேரம் போயிருக்கு. கண்டிப்பாக இந்த டிக்கெட் வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை திருப்பதி யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணால் கூட அவங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு போகிறது வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு காலையில் சாலிடாக சாமி தரிசனம் பார்க்கலாங்க. காலையில் நீங்கள் விடிய காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அநேகமாக இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. விடிய காலையில் 3 மணி 4 மணிக்கு போனோம்னா 7 மணி 8 மணிக்குள்ளார சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஃப்ரீ தரிசனில் டேரெக்டாக போகிறவங்க காலையில் 8 மணிக்கு மேலே போனால் சில நேரத்தில் 6 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு உடனே அனுப்பிச்சிடுறாங்க. அதாவது 8 மணிக்கு உள்ளே போனால் சாயங்காலம் 4 மணிக்குள்ள வெளில வந்துடலாம். அந்த மாதிரி சில நாட்களில் இருக்குது. அதை டிடிடிலேயே ஏற்கனவே ஒரு போடுறாங்க. அது மாதிரி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தா நேற்று காலைல 8 மணிக்கு மேலே வந்தவங்க 6 மணிக்கெலாம் 6 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், நேற்று 4ஆம் தேதி அது மாதிரி போட்டிருக்காங்க. காலைல 8 மணிக்கு மேலே அதிலே போட்டிருக்காங்க 8 ஹவர்ஸ் ஆஃப்டர் 8 AM அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆஃப்டர் 8 AM மேலே வந்தால் 6 ஹவர்ஸில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அது மாதிரி மாட்டிடுதுங்க. நீங்கள் ஃப்ரீ தரிசனில் தான் சாமி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் காலைல 8 மணிக்கு மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். சாயந்தரம் 4 மணி 5 மணிக்குள்ளார கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் இந்த இப்போ வர்ற இந்த ஒரு மாதமாகவே இருக்கிற பக்தர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்குது. ஏன்னா பகலில் போகிறவங்களுக்கு கூட டிக்கெட் கிடச்சிக்கிட்டு இருக்குது. சில பேர் இன்றைக்கி காலையில் போய் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஈவினிங் டோக்கன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக போயிடுறாங்க. இன்றைக்கி கண்டிஷன் அது வந்து நல்லதுங்க. அது இன்றைக்கி காலையிலேயே 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோக்கன் முடிஞ்சிருது. மறுநாள் காலையில் தரிசனம் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. கீழ திருப்பதியிலே நிறைய கோயில் எல்லாம் பார்க்கலாம், இல்லை மேலே போய் தங்கிட்டு கோயிலெலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி யோசனை இருக்கிறவங்க வேணா நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் காலைல வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வரலாம். அப்படி இல்லை நான் இன்றைக்கே சாமி பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோக்கனே வாங்க வேணாங்க, டேரெக்டாக நீங்கள் போயிடலாம். ஏன்னா நீங்கள் 4:30 மணிக்கு அது முடிஞ்சிருது. 5 மணிக்கு நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி மேலே போனாலே ஒரு 6 6:30க்கெலாம் நீங்கள் போயிடலாம். க்யூவில் எனக்கு போயிட்டீங்கன்னா சாயங்காலம் கண்டிப்பாக 4 மணி 5 மணி நேரத்தில் 4 மணி 5 மணிக்கு வெளியில் வந்துடலாங்க. அதாவது இன்றைக்கி சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கெல்லாம் நீங்கள் கீழ திருப்பதிக்கு திரும்ப வந்துடலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்றைக்குள்ள கண்டிஷனில் அப்படி தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 75,000 பேர் கிட்டத்தட்ட சாமி தரிசனம் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.